அடுத்ததாக உங்களுடைய ரெண்டாவது கேள்வி, பெண்கள் வீட்டில் தொழும் பொழுது அவர்கள் ஜமாத்தாக தொழ வேண்டுமா? அப்படி ஜமாத்தாக தொழுதால் அவர்களுக்கு ஆண்களுக்கு போன்ற அந்த 27 நன்மை இருக்கிறதா என்பது போன்று அந்த கேள்வியை கேட்டிருக்கின்றீர்கள். பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஜமாத்தாக தொழுவது அவர்களுக்கு கட்டாய கடமை இல்லை. பள்ளிக்கு செல்வதும் கட்டாய கடமை இல்லை. வீட்டிலும் ஜமாத்தாக தொழுவது ஒரு கட்டாயமான ஒரு கடமையாக இஸ்லாம் அவர்களுக்கு ஆக்கவில்லை. ஆண்களுக்கு தான் பள்ளிக்கு செல்வதும் ஜமாத்தாக தொழுவதும் அவர்களுக்கு கட்டாய கடமையாக இருக்கின்றது. பொதுவாக பெண்களுக்கு ஜமாத்தாக தொழ முடியும் என்று சொல்லக்கூடியவர்கள் பொதுவாக வரக்கூடிய ஹதீஸை தான் அதற்கு ஆதாரமாக வைக்கின்றார்கள். பெண்களை பொறுத்தவரையில் பொதுவாக ஹதீஸில் என்ன வருகிறது என்றால், தனித்து தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது 27 மடங்கு கூடிய நன்மை என்று வருகின்றது. இதே போன்று இந்த ஹதீஸுடைய இன்னொரு அறிவிப்பிலே ஒரு ஆணுடைய ஒரு ஆண் தனியை தனிமையாக தொழுவதை விட ஜமாத்தாக தொழுவது சிறந்தது என்று வருகிறது. எனவே அந்த ஜமாத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ் ஆணோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஹதீஸாகத்தான் அதில் இருந்து விளங்க முடிகிறது. எனவே அது பெண்ணுக்குரிய ஒரு ஹதீஸாக இல்லை. எனவே பெண்கள் ஜமாத்தாக தொழலாமா என்று கேட்டால் தொழுவதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனால் அந்த 27 மடங்கு என்ற சிறப்பை பொறுத்தவரையிலே அது ஆண்களுக்குரியதுதான் என்பது வேறொரு அறிவிப்பிலிருந்து எங்களுக்கு விளங்குகிறது. என்ற ஒரு ஆண் சலாத்து ரஜுல் என்றுதான் அதில் வருகிறது. ஒரு ஆண் தனியே தொழுவதை விட அவன் ஜமாத்தோடு தொழுதால் 20 நன்மை என்ற 27 அல்லது 25 மடங்கு நன்மை என்றதான் அந்த ஹதீஸிலே வருவதனால், ஜமாத்தோடு தொழுதால் அந்த 27 மடங்கு என்ற நன்மை ஒரு ஆணோடு சம்பந்தப்பட்டது என்பதை விளங்க முடியும். ஆனால் பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஜமாத்தாக தொழலாம் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மார்க்கத்திலே அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அதே போன்று அன்றைய காலத்திலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போன்றவர்கள் ஜமாத்தாக தொழுவித்திருக்கிறார்கள் என்ற சில செய்திகள் இருக்கின்றன. இவைகளை வைத்து ஜமாத்தாக அவர்கள் பெண்களுக்கு மத்தியிலே தொழுது கொள்ளலாம் என்றிருக்கிறது. எனவே அப்படி தொழுதால் அதற்கு எந்த ஒரு தடையும் மார்க்கத்திலே இல்லை. அப்படி தொழுவதற்கு தடை இல்லை என்பதனால் அதை நாங்கள் குறையாக சொல்ல முடியாது. அவர்கள் ஒன்றாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அப்படி தொழுது கொள்வதில் பிழை இல்லை. அது சிறந்ததாக கூட இருக்க முடியும். ஆனால் அந்த 27 மடங்கு அதற்கு கிடைக்கும் என்று சொல்வதற்கு முடியாது. அல்லாஹ்வே அறிந்தவன்.